ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 21 வியாழக்கிழமை. இன்றைய தினம் குபேர சஷ்டி, தேய்பிரை சஷ்டி. இரவு தூங்கும்போது உங்களோட தலையணைக்கடியில் இந்த பொருளை வச்சு தூங்குறது மூலயமா உங்களுக்கான முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கெடுதல்களை விரட்டி அடிக்க முடியும். அது என்ன முறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மாதத்தில் தேய்பிரை சஷ்டி, வளபிரை சஷ்டின்னு சொல்லி 2 சஷ்டி திதிகள் வரும். இந்த 2 திதிகளுமே முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. இன்றைய தினம் நவம்பர் 21 வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய, அதுவும் அற்புதமான கார்த்திகை மாதத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறது உங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு நாள். இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அவதரித்த மாதம். இந்த மாதத்தில் முருகனோட விரதங்களை தவறாமல் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த கார்த்திகை மாதத்தில் 2 சஷ்டி விரதத்தையும் யார் ஒருத்தவங்க முறையாக கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 1 வருடம் சஷ்டி விரதம் இருந்த பலன் கிடைக்கும். இன்றைய தினம் குரு நாள் அப்படிங்கிறதால இந்த நாளில் சஷ்டி விரதம் இருந்தால் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடிய சீக்கிரம் கிடைக்கும். இன்னொரு பக்கம் வேலை இல்லாமல் தவிச்சிட்டு வர்றவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் அவதிப்படுறவங்களுக்கு சீக்கிரமாக சொந்த வீடு, சொந்த நிலம் வாங்கிறதுக்கான வழிவகை கிடைக்கும். இது போக யார் யாருக்கு எந்த வரம் இப்போதைக்கு தேவைப்படுதோ அந்த ஒரு வரத்தை இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமான் நினச்சி வழிபாடு செய்கிறது மூலயமா அதை நீங்கள் பெற முடியும். முருகப்பெருமானை தேய்பிரை சஷ்டியில் வழிபாடு செய்கிறது மூலயமா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அவமானங்களும் நீங்கும், தேய்ந்து போகும். அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும், செல்வம் பணம் காசு வளர்ந்துக்கிட்டே போகணும்னா வளர்பிரை சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வணங்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெடுதல்களும் நீங்கணும், கரைந்து போகணும், தேய்ந்து போகணும்னா அதுக்கு தேய்பிரை சஷ்டி தான் முக்கியமான ஒரு வழிபாடு. பொதுவாக கார்த்திகை மாதமே சிறப்பு தான். அதாவது ஒரு மாதமும் இந்த கார்த்திகை விரதம் வருதுல்ல, கிருத்திகை நட்சத்திரம், அந்த நாளில் நீங்கள் முருகனை வழிபாடு செஞ்சிங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த ஒரு நாளுடைய பலனை இந்த மாதத்தில் எல்லா நாளும் நீங்கள் பெற முடியும். அதுதான் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு அற்புதம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு வியாழக்கிழமை சஷ்டி திதி வந்திருக்கிறதால இது குபேர நாள். உங்கள் குடும்பத்துக்கான குபேர சம்பத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். யார் ஒருத்தவங்க வீட்டில் குபேர சம்பத்து அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கும். எளிமையான கடவுள்களில் இந்த முருகப்பெருமானும் ஒருத்தவர். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறத விட ஒட்டுமொத்த கஷ்டங்களும் ஒரே நேரத்தில் விலகணும்னா நாம் முருகப்பெருமானை வணங்கலாம். இந்த ஒரு தேய்பிரை சஷ்டி திதி அன்னைக்கு வீட்டோட பூஜை அறையில் மாலை ஒரு 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி வச்சுடுங்க. சொல்லப்போனால் சஷ்டி திதி நேற்று இரவே ஆரம்பிச்சிடுது. அது இன்று இரவு 9:50 வரைக்கும் இருக்குது. அதனால் உங்கள் வழிபாடு எதுவாக இருந்தாலும் அதை இரவு 9 மணிக்குள்ள முடிச்சுடுங்க. பெருசாக நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இனிப்போ, ரொம்ப முடியலையா ஒரே ஒரு டம்ளர் கல்கண்டு பால் வச்சு முருகப்பெருமானுக்கு அதை நைவேத்தியமாக படைச்சிட்டு அதை நீங்கள் முருகப்பெருமானுக்கு சமர்ப்பித்தாலே அதை அவர் மனசார ஏற்றுப்பார். சரி, இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில பொருட்களை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தலையணைக்கட்டில் வச்சு தூங்குறது மூலயமா உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள், கெடுதல்கள், தரித்திரம், பீடை இது எல்லாமே விரட்டி அடிக்கப்படும். குறிப்பாக உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே அறவே நீங்கிடும். இதுக்காக நீங்கள் பிரத்யேகமாக எந்த விதமான புதிய பொருட்களும் வாங்கணுங்கிற அப்படி கட்டாயம் கிடையாது. இப்போ சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே வீட்டில் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இதில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சால் எல்லா பொருளையும் சேர்த்து நீங்கள் தலையணைக்கட்டில் வச்சு தூங்கிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பின்னாடி பார்க்கலாம். முதல்ல இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒருவேளை மாலை நேரத்தில் நீங்கள் இந்த சஷ்டி திதிக்காக கோவிலுக்கு போகிறீங்க, முருகன் சன்னதிக்கு போகிறீங்கன்னா முருகனோட பாதத்தில் எடுத்து வச்சுட்டு கூட தாராளமாக தலையணை கடையில் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை வச்சு தூங்கிட்டு மறுநாள் காலையில் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் பின்பற்றினாலே போதும். முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சை. இந்த எலுமிச்சை அப்படிங்கிறது தெய்வக்கனி. தெய்வக்கனினா சாதாரண தெய்வக்கனி கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெடுதல் எல்லாத்தையும் முற்றிலுமாக உள்வாங்கிட்டு நல்லதை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அபாரமான சக்தி இந்த ஒரு எலுமிச்சைக்கு இருக்குது. அதனால் ஒரே ஒரு எலுமிச்சையை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சு எடுத்துருங்க. இல்லை முருகப்பெருமானோட பாதத்தில் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் மாலை நேரத்தில் பூஜை பண்ணுறீங்களே அந்த நேரம் முழுக்க அந்த எலுமிச்சை அப்படியே இருக்கட்டும். ஒருவேளை கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முருகர் பாதத்தில் எடுத்து வைக்க முடியுங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வச்சு எடுத்துகிட்டு வரலாம். கோவிலுக்கு போனாலும் கோவில் கூட்டமாக இருக்குது, முருகர் பாதத்தில் வச்சு எடுக்க முடியலையா, பரவாயில்லை. முருகரை தரிசனம் பண்ண போய் அந்த நேரத்தில்
உங்களோட வலது கையில் அந்த எலுமிச்சையை இறுக்கமாக மூடிக்கோங்க. இறுக்கமாக மூடிக்கிட்டு முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு கோவிலை சுற்றி வலம் வந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டோட பூஜை அறை வச்சுட்டு நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட தலையணைக்கு அடியில் ஒரே ஒரு எலுமிச்சை, அந்த முருகர் பாதத்தில் வச்சு எடுத்த எலுமிச்சையை நீங்கள் தலையணைக்கடியில் வச்சுக்கணும். அது வீட்டில் முருகர் பாதத்தில் வச்சு எடுத்தாலும் சரி, இல்லை கோவிலுக்கு போயிட்டு அங்கே முருகர் பாதத்தில் வச்சு எடுத்தாலும் சரி, இரண்டுத்துக்கும் ஒரே பலன் தான். வச்சு நீங்கள் தூங்கிடலாம். இப்போ உதாரணத்துக்கு குடும்பத்தில் ஒரு 4-5 நபர்கள் இருக்கீங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த ஒரு வழிபாட்டு முறை தேவைப்படாது. ஏன்னா குழந்தைகளுக்கு இயற்கையாகவே தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும். தேவையில்லாத எந்த விதமான கெட்ட சக்திகளும் குழந்தைகளை நெருங்காது. பெரியவர்களுக்கோ இல்லை நம்மளோட பிள்ளைகளுக்கோ திருமணமாக போகிற இல்லை திருமணமான மகனுக்கோ மகளுக்கோ சில விஷயங்கள் தேவைப்படலாம். இல்லை உங்களோட கணவருக்கோ உங்கள் மனைவிக்கோ சில விஷயங்கள் நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க கணவன் மனைவிக்காகவோ மனைவி கணவனுக்காகவோ இதை பண்ணலாம். குடும்பத்தில் யாராவது ஒரு நபர் கூட தலையணை கடியில் இந்த ஒரு எலுமிச்சையை பத்திரமா வச்சு படுத்துட்டு மறுநாள் காலையில் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா முதல் வேலையாக இந்த எலுமிச்சையை உங்கள் தலையை சுற்றி உங்கள் வீடு பக்கத்தில் ஆறு ஏரி குளம்னு சொல்லி ஏதாவது நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா அந்த நீர்நிலைகளை போட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. ஒருவேளை ஆறு ஏரி குளம் இல்லை, உங்கள் வீடு பக்கத்தில் தெருக்கல்ல பொதுவாக குப்பை போடுறதுக்கும் இடம் இருக்கும், அந்த இடத்துல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். வந்ததுக்கப்புறமா கட்டாயம் நீங்கள் தலைக்கு குளிக்கணும். இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் 2 பேரில் யார் வேணாலும் செய்யலாம். குடும்பத்துக்காக ஒரு நபர் தலையணை கடியில் இந்த எலுமிச்சையை வச்சு தூங்கினாலும் பரவாயில்லை, அதுவே போதுமானது. குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது நடந்தாலே மற்றவர்களுக்கு கிரகநிலை சரியில்லை இல்லை ஜாதக அமைப்பு சரியில்லை அப்படின்னாலும் அந்த ஒருவருக்கு ஏற்பட நல்ல விஷயங்கள் அந்த குடும்பத்தை பாதுகாத்துடும். இது கூட வேணும்னா 2 மிளகு சேர்த்துக்கலாம். இந்த 2 மிளகு அப்படிங்கிறது கடன் தொகையை தீர்க்கறதுக்காக நம்ம கூடுதலாக பயன்படுத்தக்கூடியது. எலுமிச்சை மிளகு 2த்தையும் சேர்த்து, அப்படின்னா எலுமிச்சை அல்லது மிளகு 2த்தில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தாராளமாக தலையணைக்கடியில் வச்சுக்கோங்க. கூடுமான அளவுக்கு எலுமிச்சையை பயன்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கு கார்த்திகை மாதத்தோட 6ஆம் தேதி, இந்த தேய்பிரை சஷ்டி தேதியில் இந்த எலுமிச்சை பரிகாரத்தை செய்யுங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலையணைக்கடியில் வச்சுடுங்க. ஒருவேளை இந்த ஒரு சஷ்டி தேதிக்கு இதை பண்ண முடியல, நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா கார்த்திகை 20ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி அடுத்ததாக வளர்பிறை சஷ்டி தேதி வருது. அன்றைக்கு இரவு கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றலாம். ஒருவேளை இந்த தேய்பிரை சஷ்டி தேதி அன்னைக்கு இதை செய்ய முடியாதவங்க செய்ய முடியாத பட்சத்தில் பயன்படுத்திக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான ரொம்ப சுலபமான ஒரு வழிபாட்டு முறை, ஒரு பரிகார முறை மாதிரி தெரியும். ஆனால் இது மூலயமா உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கெடுதல்கள் உங்களை விட்டு நீங்குது. எந்த விதமான கெடுதலும் உங்களை சுற்றி இல்லை. குறிப்பாக உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருக்கலாம், இல்லை உங்களை சுற்றி இருக்கலாம். அது எல்லாம் உங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு தடைக்கல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த தடைக்கல்லை நீக்கி எடுத்துட்டாலே தாராளமாக உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிக்கல், முன்னேற்ற படிக்கல் போயிட்டே இருக்கும். தேய்பிரை சஷ்டியில் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எலுமிச்சையை முருகப்பெருமானோட பாதத்தில் நீங்கள் கோவிலில் வச்சு எடுத்தாலும் சரி, பூஜை அறை வச்சு எடுத்தாலும் சரி, மறக்காமல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு தலையணைகளை வச்சு தூங்கிட்டு மறுநாள் காலையில் அதை தண்ணியில் விட்டுருங்க. கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.